அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிம் அலர் ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أيكم مال وارثه أحب إليه من ماله؟ قالوا يا رسول الله ما منا أحد إلا ماله أحب إليه. قال فإن ماله ما قدم ومال وارثه وما أخر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக, மேன்மக்களாக நம் யாவரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும், மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதையரங்களையும் விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்திற மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபாவையும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும், புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் யாவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும், நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, ஒரு மூமின் எப்படியான தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை திருக்குரானும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகளும் வாழ்க்கையும் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அவர் தனக்கானவராக மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமானவராக, பொது சிந்தனை மிக்கவராக, சமுதாய அக்கறை மிக்கவராக, தன்னால் பல நபர்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிறைந்த நினைப்புள்ளவராக இருக்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எனவேதான் பாதையில் கிடக்கக்கூடிய இடர் தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்தி போடுதல் நன்மை என்று பெருமானார் சொன்னார்கள். ஒருவரால் வாகனத்தில் ஏற முடியாமல் சிரமப்பட்டு நிற்கிறார், அவரை போய் நீங்கள் ஏற்றி விடுதல் நன்மை, அறம் செய்த நன்மை என்று சொன்னார்கள். உங்கள் சிந்தனை, நீங்கள் செய்யும் நன்மை உங்களுக்கு எப்படி தேவையோ அதே போன்று நீங்கள் நினைப்பதை போன்று எல்லோருக்கும் நன்மையை நீங்கள் நினையுங்கள் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுக்கென்று இருப்பதை அடுத்தவருக்கு பகிர்ந்து, இல்லாதவருக்கு கொடுத்து, வறிய நிலையில் இருக்கக்கூடிய, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழங்கி வாழுங்கள் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் அதை தங்களுடைய சிந்தனைகளிலே தாங்கி ஒப்பற்ற அற்புதமான சஹாபாக்கள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஆச்சரியமான வாழ்க்கையை தந்துவிட்டு போனார்கள் என்பதை பார்க்கிறோம். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு நாள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி? உங்களிலே யாருக்கு தான் சம்பாதித்த பொருள் பிரியமாக இருக்குமா, அல்லது நீங்கள் உங்கள் வாரிசுக்கென்று விட்டுவிட்டு போகிறீர்களே அந்த பொருள் உங்களுக்கு பிரியமாக இருக்குமா என்று கேட்கிறார்கள். இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் சம்பாதிச்சு உழைச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் புள்ள, என்னுடைய அடுத்த சந்ததி அவருக்கு சேர்த்து வைப்பதை விட, அல்லது அவர் சம்பாதித்து தருகிற விஷயத்தை விட நான் உழைத்தது, நான் பொருளீட்டியது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே தான் சஹாபாக்கள் சொன்னாங்க.
மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்ப இலைஹி, எங்களிலே யாராக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் அவருடைய பொருள், அவருடைய பொருளை ரொம்ப பிடிக்கும். அவர் உழைத்தது, அவர் சம்பாதித்தது, அவர் ஈட்டியது, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, சரி சொல்லிட்டு சொன்னாங்க, ஃப இன்ன மாலஹு மா கத்தம, அவருக்கு பிடித்த பொருள் எது தெரியுமா? அவர் எதை முன் தயாரிப்பாக அனுப்பிவிட்டாரோ அதுதான் அவருக்கான பொருள். ஒ இன்ன மால வாரிசிஹி மா அஹர, அவருடைய சந்ததிகளுக்கென்று எதை விட்டு வைத்திருக்கிறாரோ அது அவர்களுடைய சந்ததிகளுக்கானது. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவர் உழைத்தார், சம்பாதித்தார், பொருள் ஈட்டினார், அவர் இருக்கும் காலம் வரை அது அவருக்கான பொருள். அந்த காலகட்டத்திலேயே அவர் இல்லாதவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து அதன் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். அவர் விட்டுட்டு ஒரு நாள் போயிட்டார்னா அடுத்து அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு வந்துடும். அந்த பிள்ளைகள் தர்ம சிந்தனை மிக்கவர்களாக, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற கரிசனம் உள்ளவர்களாக, ரொம்பவும் ஏழைகளின் மீது கவனம் உள்ளவர்களாக இருந்தால் அவரும் அதிலிருந்து கொடுப்பாரு. ஆனால் அந்த நன்மை எல்லாம் சந்ததிக்கு கிடைக்கும். பெத்தவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சு அவங்க போறதுக்கு முன்னாடியே கொடுப்பதின் மூலமாகத்தான் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிறந்த சிந்தனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ நாம் வாழுகிற பொழுதே நாம் எதை பிறருக்காக வேண்டி செலவு செய்கிறோமோ, எதை பிறருக்காக வேண்டி விட்டு வைக்கிறோமோ, அது நாம் நம்முடைய மறுமைக்காக வேண்டி முன்னால் அனுப்பிவிட்ட நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமூகத்திற்காக வேண்டி என்று சில விஷயங்களை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இல்லையா? நம்ம வாழ்ந்து முடிக்கும் காலகட்டத்திலே நினைப்போம், நமக்குன்னு புள்ள இருக்குது, நமக்குன்னு சந்ததிகள் இருக்குது, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம போன பின்னாடி அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுறக்கூடாது, எனவே ஏதாவது அவர்களுக்கு சேமித்து வைக்க வேண்டும், ஏதாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஏற்பாட்டை செய்து வைக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். இது இயல்பு. நம் முன்னோர்கள் எப்படி நினைத்திருக்கிறார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் திரண்ட சொத்தையும் செல்வத்தையும் தந்திருக்கிறார். நாம் போனதற்கு பிறகு நம்முடைய சமுதாயம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நம்முடைய சமுதாயம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தில் உருவானதுதான் வக்ஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய முன்னோர்கள் எத்தனை எத்தனை வக்ஃபுகள் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ஹயாத்துக்கு பிறகு தங்களுக்கான சொத்தை, தங்களுக்கான ஒரு சொத்தின் ஒரு பகுதியை எல்லா மக்களும் பயன்படுத்தட்டும், பொதுமக்கள் அதிலிருந்து பலனை பெறட்டும், அதனால் நன்மைகள் பல கோடி நமக்கு வந்து சேரட்டும் என்ற எண்ணத்தில் உருவாகியதுதான் வக்ஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இந்த உலகத்தில் முதலில் வக்ஃபு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி தோழர், பிரபலமான ஒரு நபி தோழர், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது அவருடைய பெயர். அல்லாஹு தஆலா அவருக்கு திரண்ட செல்வத்தை வழங்கியிருந்தான். ஒரு நாள் முடியாமல் நோயாளியாக படுக்கையில் படுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சில தோழர்களும் சேர்ந்து அவர்களை நலம் விசாரிக்க போக அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அன து மாலின் வலா யரிசுனி இல்லா இப்னத்துன் லீ வாஹிதா. அல்லாஹ் எனக்கு நிறைய திரண்ட சொத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், ஆனால் இதை அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருக்கிறது. நான் போய்விட்டால் அந்த ஒரு பிள்ளை தான், எனவே அந்த பிள்ளைக்கானதை மட்டும் கொஞ்சம் வைத்துவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நான் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க முன்வரப் போகிறேன் என்று சொன்னார்கள். சொத்தில் 2/3 பகுதியை தரப்போகிறேன், ஒரு பாகத்தை மட்டும் அந்த பிள்ளைக்காக வேண்டி விட்டு விடுகிறேன் என்று சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரொம்ப அதிகம்னாங்க. ஹதீஸ் தொடர்கிறது. அப்ப சரியா பாதியா பங்கிட்டு, பாதிய பிள்ளைக்கும் மீதி பாதிய மக்களின் பயன்பாட்டுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் நான் தருகிறேன், இதுவும் அதிகம்தான். நாங்கள் அடுத்து 3ஆவதாக சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் என்னுடைய சொத்தை 3ஆக பங்கு வைத்து என் பிள்ளைக்கு 2 பாகத்தை கொடுத்து விட்டு ஒரு பாகத்தை நான் மக்களின் பயன்பாட்டுக்கு இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு தரப்போகிறேன் என்று சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சுலுஸ் 3/1 பாகம் என்பதுமே அதிகம்தான், என்றாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. உங்கள் பிள்ளையை நீங்கள் அடுத்தவரிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்கிவிட்டு போவதுதான் சிறப்பு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இந்த ஹதீஸில் 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம், உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்ப்பதை, உங்கள் பிள்ளைகளுக்கான விட்டு செல்வதை நீங்கள் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதோடு, அதே போன்று உங்கள் பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை மக்களின் பயன்பாட்டுக்கு, மக்கள் நலனின் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய பயனுக்காக வேண்டி விடுவதையும் சஹாபா பெருமக்கள் எவ்வளவு தூரம் ஆவலோடு ஆசையோடு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் திருக்குரானில் ஒரு வசனம் இறங்கியது. 4வது ஜுசுவினுடைய முதல் வசனம் அது. சூரத்து ஆலு இம்ரான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் முழுமையான நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்குமோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப எது இஷ்டமோ அதை நீங்கள் வழங்க வேண்டும். வழங்கினால் முழு நன்மையை உங்களால் பெற முடியும். இல்லை, கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படாது அல்லது அது பெருசாக உங்களுக்கு அதன் மீது ஈர்ப்பு இல்லை, அதையெல்லாம் கொடுக்கிறீர்கள். புதுசெல்லாம் எடுத்து வச்சுட்டு பழசையெல்லாம் தள்ளுறீங்க. அதுவும் ஒரு வகையில் தர்மம் தான். ஆனால் முழுமையான நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று நாடினால் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் இறங்கியது. இன்னைக்கு மஸ்ஜிது நபவியிலே இந்த வசனத்திற்கு சாட்சியாய் அந்த இடம் இருக்கிறது. ஒரு சஹாபி ஓடி ஓடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். வந்த சஹாபியின் பெயர் அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர்கள் நிறைய சொத்து பத்துக்கு சொந்தக்காரர், நிறைய நிலங்கள் இருந்தது அவருக்கு, நிறைய தோட்டம் துறவுகள் இருந்தது. ஆனால் அவ்வளவு தோட்டங்கள் அவருக்கு இருந்தாலும் ஒரு தோட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய 2-3 கார்கள் வைத்திருப்போம் அல்லது 2-3 இருசக்கர வாகனங்கள் வைத்திருப்போம். நம்மளுடைய யூஸுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சது என்று ஒன்று இருக்கும், அதை அதிகமாக பயன்படுத்துவோம் இல்லையா? நிறைய பீரோவில் அடுக்கி சட்டைகள் வைத்திருப்போம். நமக்கென்று சில விஷயங்கள், சில சட்டைகள் பிடிக்கும், சில உடுப்புகள் பிடிக்கும், அதை அதிகப்படியாக போட்டுக்கொள்வோம். இதே போன்று நிறைய தோட்டம் துறவுகள் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு தோட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் என்பதற்கு முக்கிய காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும், நபிக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே போவார்கள், உட்காருவார்கள், அந்த தண்ணீரை குடிப்பார்கள், அந்த தோட்டத்தில் விளைந்திருக்கக்கூடிய பழங்களை, கனிகளை சாப்பிடுவார்கள். நபிகள் அங்கே கொஞ்சம் நேரம் இளைப்பாறுவார்கள். இதுவெல்லாம் நபிக்கு ரொம்ப இஷ்டமானது. அபூ தல்ஹா ரலியல்லாஹுவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் ஓடி ஓடி வந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிக்கானாமே, உங்களுக்கு ரொம்ப பிடித்ததை அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்காத வரை நீங்கள் முழுமையான நன்மையை பெற முடியாது என்ற கருத்தில் ஒரு வசனம் இறங்கியிருக்கிறாமே, அப்படியா? ஆமாம். சரி நபியே, எனக்கு நிறைய தோட்டம் துறவுகள் உண்டு, எனக்கு ரொம்ப பிடித்தது, எனக்கு ரொம்ப ஈர்ப்பானது இதோ இந்த பைருஹா, நீங்கள் வந்து போவீர்களே அடிக்கடி, இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப இஷ்டம், இதை நான் அல்லாஹ்விற்காக வேண்டி தரப்போகிறேன். அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு நினைப்பு இருக்கிறதோ, அல்லாஹ் உங்களுக்கு அந்த எண்ணத்தை போடுகிறானோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிமேல் இந்த தோட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வக்ஃப் செய்து விடுகிறேன், இந்த தோட்டத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்கிறேன். நீங்கள் எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்க பயன்படுத்திங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையை பார்த்தார்கள். பார்த்துட்டு சொன்னாங்க, இது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இதை வக்ஃபாக ஏற்றுக்கொள்ளலாம், என்றாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் இதை நிர்வகிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் ஒருவர் நிர்வகித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடியதை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது உங்கள் குடும்பத்திலேயே அந்த நன்மையின் தொடர் வரட்டுமே என்ற பார்வையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்போ அன்பு சகோதரர்களே, வக்ஃப் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து துவங்குகிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த உம்மத் சமுதாயம் இன்னைக்கு எத்தனை எத்தனை மஸ்ஜிதுகள், எத்தனை எத்தனை மதராசாக்கள், இஸ்லாமிய ஸ்தாபனங்கள், எல்லாத்தின் பின்னால் போய் பார்த்தால் யாரோ ஒரு நல்லவர், அது யாரோ ஒரு பெண்மணி அல்லது யாரோ ஒரு குடும்பம் செய்த வக்ஃப் தான். அது ஆண்டாண்டு காலமாக அந்த ஊரின் பயன்பாட்டுக்கு அல்லது அந்த பகுதி மக்களின் பயன்பாட்டுக்கு, அவர்களுடைய வழிபாட்டுக்கினுடைய மிகப்பெரிய காவலாக, மிகப்பெரிய ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மதீனாவுக்குள்ள போன உடனே முதலாக அங்கே பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது, கடுமையான தண்ணீர் பஞ்சம். தண்ணீர் பஞ்சம் என்றால் நல்ல நீர் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போனால்தான் கிடைக்கும். அங்கே போய் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அது இன்னொருத்தருக்கு சொந்தமான கிணறு. அவர் ஒரு யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர். அந்த வழியாக போகிற பொழுது பெண்களுக்கு சில நிர்பந்தங்கள், சில விதமான இடைஞ்சல்கள் வருகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பார்வை, பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பெண்களை சீன்ன மாதிரி இருக்குது.
இப்போ இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தது. நல்ல கிணறு இருக்கிறது, அங்கே நல்ல தண்ணீரும் இருக்கிறது, ஆனால் போகிற வழியிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய காசை போட்டு செலவழித்து அந்த கிணற்றை வக்ஃப் செய்வாரா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கிணற்றை யாராவது அல்லாஹ்வுடைய பேரிலே அல்லாஹ்விற்காக வேண்டி வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வக்ஃப் செய்வாரா என்று கேட்டார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் அந்த வேலையை செய்கிறேன். நான் நேரம் போனாங்க, அந்த உரிமையாளர் இடத்துல போய் பேசினார்கள், கேட்டார்கள். அவன் இதுதான் சாக்குன்னு சொல்லி டிமாண்டு, இப்போ கண்டிப்பாக அந்த மக்களுக்கு இது தேவை, என்ன செய்யலாம், 1க்கு 3 4 விலை வச்சான். அதனுடைய ரேட்டு 1000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் வைத்தது 2-3 மடங்கு கூட்டி சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹுவின் எண்ணம் எல்லாம் ஒரே எண்ணம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி வாங்கி இதை மக்களின் பயன்பாட்டுக்கு வக்ஃப் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் இதற்கு பகரமாக சொர்க்கம் தருவான். உஸ்மான் ரலியல்லாஹுவின் சிந்தனையில் இருந்தது அந்த சொர்க்கம் தான். அந்த நேரத்தில் அதற்கு அந்த காசு அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. காரணம், இதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கப் போகிறது. எனவே 2-3 மடங்கு இல்லை, 30 மடங்கு கூட்டி சொன்னாலும் தருவதற்கு நான் தயார். வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மதீனால அந்த கிணற்றுக்கு பெயர் வேறு பெயர், ஆனால் இன்னைக்கு அந்த கிணறு பீர உஸ்மான், உஸ்மானின் கிணறு என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, நம் முன்னோர்கள் அவ்வளவு காலம் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். வக்ஃபின் வாசல் அன்றைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைய, ஏன் நம்ம இன்னைக்கு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து குளிரூட்டப்பட்ட அறையிலே நாம் தொழுகிறோம், இந்த இடத்திலே பல்வேறு விதமான நல்ல காரியங்களை செய்கிறோம் என்றால் இதற்கு பின்னால் இருப்பதும் ஒரு பெண்மணியினுடைய வக்ஃப் என்ற சிந்தனை தானே. அந்த தாயாருடைய உள்ளத்திலே, அவர்களின் சிந்தனையிலே ஏற்பட்ட அந்த எண்ணம் தானே இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருத்தர் வந்தார். அவர் யூத மதத்தை படித்து அறிந்த ஒரு பெரிய அறிஞர், ஒரு பாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பெயர் முஹ்ரீக். ஆனால் அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு, இஸ்லாத்தின் மீது ஒரு பிரியம். அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே நேர்வழியை, அந்த கதவை திறந்து விட்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டவன் நல்ல சொத்து பத்தெல்லாம் அவருக்கு நிறைய உண்டு, நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் எல்லாமே தான தர்மத்தினும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்களா என்றால் கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சிலரை புறக்கி எடுப்பான். எல்லாவற்றுக்கும் சில நபர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். இவங்களை வச்சு தான் இந்த காரியம் நடக்கணும். இவர்கள் மூலமாக, இவர்களின் பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் சில மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் சில சமுதாய புரட்சிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு தர்றதில்லை. உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தான், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தான், பெரிய பெரிய செல்வந்தர்கள் அல்லாஹ் கொடுத்தான். அதே போன்று எதிரணியிலே பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருந்தார்கள். ஆனால் அவங்கெல்லாம் அந்த காசை 1 ரூபா கூட எடுக்கலை, நீட்டலை. பாருங்க, இந்த முஹ்ரீக் என்ற யூத மதத்தை படித்த அறிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாடி உஹது யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், யுத்தத்துக்கு போகிறேன், நான் அந்த யுத்தத்தில் இறந்து போயிட்டேன்னு சொன்னா, ஷஹீத் ஆயிட்டேன்னு சொன்னா, என் சொத்து எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சேரும், என் மொத்த சொத்தும் நபிக்கு சேரும், அதில் யாரும் வந்து உரிமை கேட்கக்கூடாது, உங்களில் யாரும் உரிமை கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் மரணித்து விட்டார். போர்க்களத்திற்கு போனார், அல்லாவின் பாதையிலே ஷஹீதானார். அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை அவருக்கு அந்த யுத்த களத்திலே கொடுத்தான். யுத்தம் முடிஞ்ச பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாரெல்லாம் இறந்திருக்கான்னு பார்க்கும்பொழுது இவரும் இறந்திருக்காரு. அப்போ இவர் புறத்திலிருந்து தகவல் வருகிறது, நபியே, இவர் சொத்தில் பெரும் பகுதி உங்களுக்கானது என்று சொல்லிவிட்டு இறந்திருக்கிறார், வசியத் செஞ்சு இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நாம இருந்தால் வேறு மாதிரியாக கூட சிந்தனைகள் பறந்திருக்கலாம். ஆனால் நபியாச்சே, இந்த உலகத்திற்கான வழிகாட்டியாச்சே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 7 தோட்டம் கிடைத்தது. அவருடைய சொத்திலிருந்து 7 பெரும் பெரும் தோட்டங்கள். அன்னைக்கான மதீனாவினுடைய பொருளாதாரத்தினுடைய மையப்புள்ளி எதுவென்றால் பேரித்தம்பழம். அந்த தோட்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த விளைச்சல் தான் மதீனாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானித்தது. அப்படியான ஒரு காலகட்டம் அது. 7 தோட்டம் என்றால் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்திற்கு ஒரு மூலதனமாக இருந்திருக்கும் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வரைக்கும் லாபம்னு நினைக்கல, அந்த இடத்திலேயே அந்த தோட்டத்தை முஸ்லிம்களின் பொது பயன்பாட்டுக்காக வேண்டி அதை வக்ஃப் செய்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு நல்லோர்கள், பெரியோர்கள், வலிமார்கள், முன்னோடிகளாக இருந்த மார்க்கத்தினுடைய முன்னோர்கள் என்றெல்லாம் இந்த வக்ஃபினுடைய தொடர் அப்படியே நீண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைய நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் கூட வக்ஃப் சொத்துகள் அதிகமாக இருக்கிறது இல்லையா?
அந்த வக்ஃபு சொத்துகளின் மீது தான் இன்னைக்கு ஆளும் அரசிற்கு கவனம் திரும்பி இருக்கிறது. எப்படி இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் முடக்கலாம், முஸ்லிம்களுக்கு இவ்வளவு தூரம் சொத்துகள் இருக்கிறதே வக்ஃபுகள், இதை எப்படி முடக்கலாம் என்கின்ற சிந்தனையோடு தான் 40 திருத்தங்களோடு ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை நேற்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது சட்டமாக்கப்படவில்லை. அல்லாஹ் எதை செய்தாலும் அதிலே ஒரு நன்மை வைப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடந்த இந்த பீரியடாக இருந்திருந்தால் இந்த சட்டம் சட்டமாக மாறி இருக்கும். ஆனால் அல்லாஹ் வைத்த ஒரு விளையாட்டு, அவன் எத்தனையோ விளையாட்டு வைத்தான், அதிலே ஒரு விளையாட்டு அவர்களால் முன்மொழியப்படுகிறது, ஆனால் அங்கே சட்டமாக்கப்படவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, வக்ஃபின் மீது ஏன் கவனம் திரும்பி இருக்கிறது, குறிப்பாக முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்தின் மீது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் 3வது இடத்தில் இருக்கக்கூடியது வக்ஃபினுடைய சொத்துகள். இந்தியன் ஆர்மி இதுதான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்து ரயில்வே, இந்தியன் ரயில்வேக்கு அதிகப்படியான சொத்துகள் இருக்கிறது. சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட 11.5 லட்சம் ஏக்கர் இருக்கிறதாம் இந்தியன் ரயில்வேக்கு. 17 சொச்சம் ஏக்கர், அதாவது 17.78 லட்சம் ஏக்கர் இந்தியன் ஆர்மிக்கு இருக்குதான். அந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு. முஸ்லீம்களுடைய வக்ஃப் போர்டுக்கு கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர் இடம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா. அப்படின்னா கண்ணை உறுத்தாதா? 3வது பெரும் இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த தான தர்மத்திலிருந்து கிடைத்த அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை எப்படி அதை நாம் கையகப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தில், கற்பனையில் உருவாகி இருப்பது தான் இந்த திருத்த சட்டம். 54 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது உலகத்திலே. அந்த 54 முஸ்லீம் நாடுகளில் கூட இவ்வளவு அதிகமாக வக்ஃபு சொத்து இல்லையா? இவ்வளவு அதிகமான வக்ஃபு சொத்துகள் இந்தியாவில் இருக்கிறது. இது தவிர இதெல்லாம் வக்ஃபின் மூலமாக பராமரிக்கப்படக்கூடியது. பராமரிக்கப்படாமல், ஆக்கிரமிக்கப்பட்டு, பிறருடைய புறத்திலிருந்து மீட்கப்படாமல் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகள் மட்டும் பல 1000 கோடிகள் தேருமாம் இந்தியாவில். நான் சொல்றதெல்லாம், அதாவது வக்ஃபின் கீழே பராமரிக்கப்படக்கூடிய சொத்துகள் தான் 9.4 லட்சம் ஏக்கர் அளவுக்கு இருக்கக்கூடிய சொத்துகள். பராமரிக்கப்படாமல், அதாவது ஆக்கிரமிப்பிலே மீட்கப்படாமல் இருக்கக்கூடிய சொத்துகள் பல 1000 கோடிகள் அளவுக்கு தேரும் என்ற ஒரு விவரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, இப்போ ஏன் திடீர்னு இந்த 40 திருத்தங்கள்? எப்போதுமே பொதுவாகவே ஏதாவது ஒரு சட்டம் மசோதானா ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க, நல்லதை போன்று கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு நல்லதை போன்று கொண்டு வந்து பல சட்டங்களை சொல்லியிருக்கான். முத்தலாக் சட்டம் கொண்டு வர போகிறோம், ஏனென்றால் முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தர போகிறோம் அப்படின்னா. என்ன பாதுகாப்பு? அந்த கணவன்மார்கள் யார் தலாக்கு சொன்னாங்களோ அவங்கள தூக்கி ஜெயிலில் பிடிச்சி அடைச்சி போட்டான். இதா பாதுகாப்பு? அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இது பாதுகாப்பை தருமா? கிடையாது. கடைசியில் அந்த பெண்கள் நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோம். என்ன பூஞ்சாட்டி காட்டினாங்க அப்படின்னா, அது என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியாக சிவில் கோடு? எங்கே எத்தனை மதங்கள் இருக்கிறது, எத்தனை கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன சிவிலில் தனி விலக்கு இருக்கிறது என்பது போன்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த நாட்டில் வாழக்கூடிய பலதரப்பட்ட மதத்தை பின்பற்றக்கூடிய பல நபர்களுக்கு தனியாக சிவில் உரிமைகள் இருக்கிறது. நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். காமன் சிவில் கோடை பற்றி ஜும்மா தினங்களிலே முன்னால் பேசிய அந்த இடங்களெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். அதை நான் எது சொல்ல வர்றேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு சட்டம் மசோதா என்று அதை அறிமுகப்படுத்துகிற பொழுது நல்லது மாதிரி சொல்கிற பழக்கம் இவங்கள்ட்ட உண்டு. அப்படிதான் இவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி? இந்த 40 திருத்தங்களை ஏன் வக்ஃபு சட்டத்தில் கொண்டு வரோம்னா, 2006 ராஜேந்திர சச்சார் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய அறிக்கையிலே இது ஒரு குறிப்பு இருக்கிறது. இப்படி வக்ஃபு சட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று. நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2006 சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை இது சொல்லுகிறது என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சச்சார் கமிட்டி இது மட்டுமா சொல்லுச்சு? சச்சார் கமிட்டி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது தெரியுமா? இந்த நாட்டிலே கல்வியில், பொருளாதாரத்தில் முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கூட்டி கொடுக்க வேண்டும். தருவார்களா? இடஒதுக்கீட்டை இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு கூட்டி தருவார். இருப்பதை எப்படி பறிக்கலாம், எப்படி அதை குறைக்கலாம் என்ற சிந்தனையில் அல்லவா இருக்கிறார்கள். ரிக்ஷா ஓட்டக்கூடிய நிலையிலே, துப்புரவு தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒருவரின் வருமானத்தை விட இந்தியாவில் சில பாகங்களிலே வாழக்கூடிய முஸ்லிம்களின் பொருளாதாரம் நலிந்து போய் இருக்கிறது என்று சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை சொல்கிறது. அப்ப அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிமித்துவதற்கு இந்த அரசும் இந்த ஆளுபவர்களும் முனைப்பார்களா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இது சச்சார் கமிட்டி சொன்னதுதான்.
அதே போன்று அதிகாரத்துறையில் உயர் பதவிகளில் முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்கிறதோ அதிலே கொஞ்சம் கூட அதிலே குறைந்தபட்சம் 0.5% கூட முஸ்லிம்கள் அதிகாரத்துறையில் இல்லை, உயர் பதவிகளில் இல்லை. அதற்கு ஏற்றால் போல் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. அதை செய்து கொடுக்க முடியுமா? ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சொல்லுவான். சச்சார் கமிட்டி அறிக்கையே சொல்லியிருக்குது வக்ஃபு சட்டத்தில் கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று. அந்த மாதிரி பெண்களுக்கு நாங்கள் உரிமை வாங்கி தரப்போகிறோம். வக்ஃப் போர்டில் பெண்களுக்கெல்லாம் தனியாக எந்த உரிமையும் இல்லை. யார் சொன்னது? எத்தனை இடங்களிலே வக்ஃப் போர்டிலே பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், உறுப்பினர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன சட்ட திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒன்றை மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃப் போர்டினுடைய இந்த சட்ட திருத்தம் இது பாஸாய் பில்லாய் வெளியே வந்துச்சு அப்படின்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் குறிப்பாக வஞ்சிக்கப்படுகிற சமுதாயமாகத்தான் பல ஆண்டுகளாக முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழுகிறார்கள். இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்த முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய ஒரு இடைஞ்சலையும் நெருக்கடியையும் கொடுக்கக்கூடியதாக இது மாறும். குறிப்பாக முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, இதற்கு முன்னால் வக்ஃப் போர்டினுடைய சட்டத்திட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சொத்தை வக்ஃப் வாரியம் ஒரு சொத்தை வாங்கணும் அல்லது விவகாரம் இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் வக்ஃப் வாரியம் தலையிட்டு அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்ற ஒரு அமைப்பு இருந்தது. ஆனால் இனிமே இந்த சட்ட திருத்தம் அது சட்டமாக வெளிப்படுமையானால் அப்படிலாம் முடியாது. வக்ஃப் போர்டு மட்டும் அக்செப்ட் பண்ணால் போதாது, அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர் அக்செப்ட் பண்ணி ஆகணும். அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய அந்த கலெக்டர் அது ஓகேவா இல்லையான்னு டிக் பண்ணாதான் அந்த சொத்து வக்ஃபு சொத்தாக மாறும். இல்லை என்றால் அரசு சொத்தாக மாறிவிடும். சாதாரண மாவட்ட கலெக்டர் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், நீதிமன்றத்தின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் கூட சில பல நேரங்களிலே எதற்கோ அடிமையாகி சுயத்தை இழந்து நீதியை மறுத்து அநீதியின் பக்கம் குரல் கொடுக்கக்கூடிய சூழல் இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால், அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்றால் பாபர் மஸ்ஜிதுடைய தீர்ப்பிலே இப்படி மாற்று கருத்தோடு ஒரு தீர்ப்பு வந்திருக்குமா? உலகமே காரி துப்பியதே இல்லையா? உயர் நீதிமன்றத்தின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியே எதற்கும் ஆளாகிறார் என்றால், அவர்கள் ஆட்டுக்கெல்லாம் கட்டுப்படுகிறார் என்றால், ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் எந்த அளவுக்கு ஆச்சு? போடுங்க, எங்களுக்கு சாதமாக போடுங்கள் என்று சொன்னால் வக்ஃபு சொத்துகள் அவர் அங்கீகரித்தால் தான் வக்ஃபு சொத்து, இல்லை என்றால் அது அரசின் சொத்தாக மாற்றப்படும். இன்னொன்று தெரியுமா? இந்த சட்ட திருத்தம் வந்தால் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு கீழே இருக்குதோ அந்த நிறுவனங்கள் மொத்தமும் போய் மாவட்டத்தினுடைய அந்த கலெக்டர் இடத்துல போய் தங்களுடைய அந்த உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்ட இடம் என்றால் நாங்கள் போய் அங்கே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கிற பொழுது வேறு யாராவது ஒருத்தன் மாற்று கருத்தோடு இல்லை இது அவங்க இடம் கிடையாது, இதில் சர்ச்சை இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குது, இது எங்க தாதா எங்க மூதாதையர்கள் யாரோ அங்கே சிலர் இருந்திருக்கிறார்கள், இப்படியான என்று வழக்கை கொண்டு வைத்தால் அதுவும் வழக்காக மாற்றப்படும். அப்போ பதிவு செய்வதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம், வக்ஃப் போர்டினுடைய இந்த திருத்த சட்டம் அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது. வக்ஃப் போர்டினுடைய அந்த கவுன்சிலில் எப்படி முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அதிலே சில நபர்கள் உறுப்பினராக இணைக்கப்படுவார்கள் என்ற ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. முஸ்லீம்கள் பொதுவாக எத்தனையோ தனித்தனி மதங்களுக்கு தனித்தனி சட்டங்களும் தனித்தனி அமைப்புகளும் இருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம், இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்கள் வழிபடக்கூடிய அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது தமிழகத்தில் இல்லையா? இந்து அறநிலையத்துறை என்று. முஸ்லீம்கள் யாரும் இதுவரை அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதில்லை. நாங்களும் அங்கே ஒரு ஆள் மெம்பராக இருப்போம்னு சொல்லி எந்த இயக்கமாவது கேட்டிருக்கிறதா? அல்லது வேறு யாராவது அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்களா? அந்த கருத்துக்கு உடன்பட்டவர்களா என்றால் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட்ல இந்த சர்ச்சை போகிற பொழுது அங்கே எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் கேட்கிறார், வக்ஃப் போர்டில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் அங்கே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற என்ன தேவை இருக்கிறது? முஸ்லீம்கள் அவர்களின் முன்னோர்கள் அவர்களிடத்தில் இருந்த செல்வந்தர்கள் தானமாக கொடுத்த நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வக்ஃப் போர்டு என்பது. அதில் அவங்க இருந்துட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க ஏத்துக்குவீங்க? அவர் கேட்காரு, நீங்க ஏத்துக்குவீங்களா? சமீபத்தில் ஒரு கோயிலை கட்டி முடிச்சிருக்கீங்களே,
அங்கே அந்த அறநிலைத்துறையிலே ஒரு முஸ்லீம் ஒருவர் நான் மெம்பராக இருப்பேன் என்று சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே? பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ இதெல்லாம் என்ன புரிகிறது என்றால், வக்ஃப் போர்டில் இந்த புதிய திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே எத்தனையோ தேவைப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது. நாட்டிலே எத்தனையோ விஷயங்கள் சர்ச்சையோடு போய் கொண்டிருக்கிறது. நாடு ஒரு விதமான தலைகுனிவோடு சமீபத்திலே பிரிட்டனில் நடந்த, பிரான்சில் நடந்த அந்த விளையாட்டு விஷயத்திலே அவ்வளவு பெரிய ஒரு விதமான இறுக்கத்தோடு பலர் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களுடைய வக்ஃப் விஷயத்தில் இவர்களின் கவனம் திரும்பியதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கேட்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக எப்படி நாம் சிஏஏ என்ற சட்டத்தை எதிர்த்து நின்று கடைசி வர போராடணுமோ, அதே போன்று அந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக எப்படி நாங்கள் களத்தில் இறங்கி நின்று நாம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோமோ, அந்த மாதிரியாக நிச்சயமாக அந்த சூழல் ஒன்று வராது. இருந்தாலும் அப்படி வருவதற்குரிய சூழல் உருவாகுமையானால் இந்த வக்ஃப் போர்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய 40 திருத்த சட்டங்கள், 1 இல்லை 2 இல்லை, இதுவரை இந்த மாதிரியான திருத்தங்கள் வந்ததில்லை என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். 1-2 திருத்தங்கள் வரலாம், ஆனால் 40 திருத்தங்கள் வந்து மொத்த வக்ஃப் போர்டினுடைய அந்த அமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய விதத்திலே, அதாவது ஷார்ட்டா சொல்றதாக இருந்தால், வக்ஃப் போர்டு என்பது ஒரு தலையாட்டி பொம்மையை போன்று ஆகும் சூழலுக்கு இந்த திருத்தங்கள் எல்லாம் வந்தால் கொண்டு வந்து நிப்பாட்டி விடும் என்ற அளவில் தான் இந்த திருத்தங்கள் இருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். தொடர்ச்சியாக இது மாதிரியான தேவையில்லாத ஒரு சமூகத்தின் மீது குறிவைத்து, ஏற்கனவே முஸ்லிம்கள் பொருளாதாரத்தில் இன்ன பிற விஷயங்களில் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களையும் பல்வேறு சூழல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்களின் முன்னோர்களினுடைய தான தர்மங்களாக இருக்கக்கூடிய வக்ஃபுடைய விஷயத்திலும் கை வைத்து இந்த அரசு எத்தனைக்கிற பொழுது நிச்சயமாக அதற்கான பதிலை, அதற்கான ஒரு எதிர்ப்பதிவை நிச்சயம் முஸ்லீம்கள் செய்ய வேண்டும். அது போராட்டத்தின் ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக எப்படியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டுமோ அதற்கான முயற்சிகளை முஸ்லீம்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இதன் வழியாக நாம் உங்கள் கவனத்திற்கு தெரியப்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களை அங்கீகரிப்பானாக. அவர்களுடைய தூய்மையான எண்ணத்துக்கு தக்கவாறு உள்ளபடியே வக்ஃபுகள் எல்லாமே ரொம்ப தூய்மையாக செய்யப்பட்டிருக்குது. எந்த கலப்பும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அல்லது அவங்களுக்கு தெரிந்தவங்களுடைய வட்டாரத்தில் கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் உயர்ந்த எண்ணத்திலே, எனக்கு பின்னால் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்துக்குமே அந்த நன்மை போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒருவர் வக்ஃப் செய்திருப்பார். அது பள்ளிக்கோ அல்லது மஸ்ஜிதிற்கோ அல்லது மதரசாக்கோ அல்லது வேறு ஏதாவது இஸ்லாமிய ஸ்தாபகத்துக்கோ இந்த நிறைவான நன்மையை அவர்கள் முழுமையாக சென்றடைவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மாதிரியான இடர்களை, துன்பங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சிறந்த பாடத்தை வல்ல அல்லாஹ் கற்பிப்பானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, கடந்த வாரமே நாம் சொல்லியிருந்தோம், வயநாடு